3 மாசம் வாழ்ந்ததுலயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்திருக்கு. அந்த கணவன் வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்தியதா இருந்ததாகவும், அதனால வந்து பிரச்சனைகள் வந்ததாகவும், அதுக்கப்புறம் வந்து ஏன் தன்னை வந்து உதாசீனப்படுத்திட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லி லேப்டாப்ப வந்து தொறந்து பார்க்கும்போது, பல பெண்களோட தொடர்புல இருந்ததையும், பிளஸ் வந்து இவங்க வந்து வேற கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு ஆளாகி இருந்ததாகவும் அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு, மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி, அதுக்கப்புறம் மனவேதனையிலேருந்து வெளியில வர முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த பொண்ணு வந்து மாடிக்கு ஏறி போய் லிஃப்ட் பயன்படுத்தாம மாடிக்கு ஏறி போய் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது நம்மள வந்து ஒருத்தன் ஏமாத்திருக்கா, நம்மள வந்து நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன் இந்த மாதிரிலாம் வந்து தப்பான விஷயத்துல வந்து போறான் அப்படின்னு சொன்னா அவன் தப்பு பண்றான்ல, நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? பெண்களும் சிலர் அப்படி இருக்காங்க, ஆண்களும் சிலர் இப்படி இருக்காங்க. அதாவது அப்பா அம்மா கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்புகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அப்பா அம்மா கண்டுபிடிச்சா என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பா அம்மா மேல கோவத்தை வந்து திருப்பி அவங்களே வந்து சாகடிக்கக்கூடிய நிலைமைக்கு கூட வந்து இன்னைக்கு சிலர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போனை பார்க்க வேண்டியது அதுக்குன்னா உயிர் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அதுல எல்லா வீடியோஸும் வருது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்கொலை பண்றது எப்படின்னு கூட வந்து பாப்பாங்க போல தெரியுது. அடுத்து எந்த வித வழியும் நமக்கு வந்து தெரியல. அப்போ கடைசியில வந்து என்ன, செத்து போயிடலாம் அந்த முடிவுக்கு வர்றாங்க. இதெல்லாம் வந்து Taste the Daily. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. சார், ஒரு MBBS படிச்ச பெண் ஒருத்தவங்க திருமணமான 10 மாதங்களே தற்கொலை பண்ணி இறந்து போயிருக்காங்க. இதுல பல தகவல்கள் வெளியே வந்திருக்கு. இந்த சம்பவத்துல என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி சொல்லுங்க. இது வந்து இந்த பொண்ணுடைய சொந்த ஊர் வந்து தூத்துக்குடின்னு சொல்றாங்க. தூத்துக்குடி மாவட்டம், அது பக்கத்துல இருக்கிற ராமநாதபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க வந்து இந்த பொண்ணு வந்து பிறந்திருக்காங்க. அதாவது அப்பாவுக்கு வந்து 3 பசங்க, பெண் பசங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா MBBS வந்து படிச்சிருக்காங்க. MBBSல வந்து பாத்தீங்க அப்படின்னா கோல்டு மெடல் வந்து வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து MS வந்து படிச்சிருக்காங்க. இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இவங்க மீனம்பாக்கத்துல இருக்கிற மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு ஆஸ்பத்திரியில டாக்டரா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்ததா சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து பெற்றோர்கள் வந்து பார்த்து தான் இந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. யோகீஸ்வரன் அப்படின்ற ஒரு பையனை வந்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவன் இந்த யோகீஸ்வரன் அப்படின்ற ஒரு பையன் கூட வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில வந்து வேலை செஞ்சதா சொல்றாங்க. 2 பேரும் வந்து ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. ஒன்னா வாழும்போது வந்து இவங்க வாழ்ந்த காலமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 மாசம் தான் வந்து வாழ்ந்ததா வந்து சொல்லப்படுது. 3 மாசம் வாழ்ந்ததுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து கணவன் மனைவிக்குள்ள வந்திருக்கு. அது எப்ப பார்த்தாலும் வந்து அந்த அந்த கணவன் வந்து நம்ம வந்து உதாசீனப்படுத்தியதா இருந்ததாகவும், அதனால வந்து பிரச்சனைகள் வந்ததாகவும், அதுக்கப்புறம் வந்து ஏன் தன்னை வந்து உதாசீனப்படுத்திட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து லேப்டாப்பை வந்து திறந்து பார்க்கும்போது பல பெண்களோட தொடர்புல இருந்ததையும், பிளஸ் வந்து இவங்க வந்து வேற கஞ்சா போன்ற பழக்கங்களுக்கு ஆளாகி இருந்ததாகவும் அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி, அதுக்கப்புறம் சண்டை போட்டு அந்த பொண்ணு வெளியில வந்ததா வந்து சொல்றாங்க. வெளியில வந்துட்டு கோடம்பாக்கத்துல வந்து ஒரு அறை எடுத்து அங்க வந்து அவங்க தாயோட சேர்ந்து இருந்ததா வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த கணவனும் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு வந்து போறதா வந்து இருந்தது. இவங்க டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகி 10 மாச காலம் தான் வந்து ஆயிருக்கு. இதுல வந்து அந்த பொண்ணு வந்து தன்னை வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கு. பிளஸ் வந்து மாத்திக்க முடியல, அந்த மனவேதனையில இருந்து வெளியில வர முடியல அப்படின்ற பட்சத்துல இந்த பொண்ணு வந்து மாடிக்கு ஏறி போய் லிஃப்ட் பயன்படுத்தாம மாடிக்கு ஏறி போய் மாடியில இருந்து குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதாவது ஒரு படித்த பட்டதாரியான ஒரு பெண்ணு, அதுவும் ஒரு டாக்டர், அதுவும் கோல்டு மெடலிஸ்ட் வந்து வாங்கியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து சமாளிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அந்த பொண்ணுக்கு வந்து தோணல. இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சமாளிச்சுட்டு வந்து சட்டப்படி நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து வேற விதமா அமைச்சிட்டு இருந்திருக்கலாம், நல்ல விதமா வந்து வாழ்க்கையை வந்து நடத்திருக்கலாம். ஏன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்ப பார்த்தாலும் வந்து பாத்தீங்க இப்போ நிறைய தற்கொலைகள் வந்து பண்ணிட்டு வர்றாங்க. தற்கொலை வந்து பண்ணக்கூடாது, தற்கொலை வந்து பண்றதுனால பிரச்சனைகள் வந்து முடிஞ்சு போயிடுமா? தன்னுடைய வாழ்க்கையை தானே அழிச்சுக்கிறதுல வந்து என்ன ஒரு சாதனை இருக்கு? இதெல்லாம் வந்து சாதனை ஜோதி இல்ல. வந்து இவங்கள புடிச்சுதான் திருமணம் பண்ணியிருக்காங்க.
பிறகு பூனேல இவங்க இருக்கும்போது இவருக்கு நிறைய தீய பழக்கங்கள் இருந்ததாகவும், அது மட்டும் இல்லாம இந்த டேட்டிங் ஆப் மூலமா ஒரு 30ற்கும் மேற்பட்ட பெண்கள் கூட இவருக்கு பழக்கம் இருந்ததுனால, இவங்க பார்த்து மன உளைச்சலாகி தான் இவங்க சென்னைக்கே வந்திருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு காரணமா இருக்கும்ல. நம்ம வாழ்க்கையே போயிடுச்சு அப்படின்றதுனால கூட இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் இல்லையா? சும்மா இப்போ வந்து அவர் வந்து சரியில்லை அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கோர்ட்ல வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து கூட அவரோட நான் வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூட இவங்க வந்து சட்டப்படியே கூட வந்து ஆக்ஷன் எடுத்திருக்கலாமே. ஆக்ஷன் எடுத்துட்டு இவங்க தனியாவே வந்து வாழ்ந்திருக்கலாமே. அப்படி வந்து பார்த்தா அவங்களும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பார்த்து அவன் அவன் தப்பு செஞ்சவங்க வந்து அவன் பாட்டுக்கு வந்து அவன் ரூட்டை வந்து போயிருப்பான். நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா, இல்ல நான் வந்து அந்த பர்சன் மேல என்னைய கல்யாணம் நம்ப வச்சு என்ன கல்யாணம் பண்ணிட்டு இந்த அளவுக்கு என்னை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கூட, சட்டப்படி வந்து தன்னுடைய ஆக்ஷன் வந்து எடுத்திருக்கலாம்ல. அதெல்லாம் விட்டுட்டு வந்து இறந்து போறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எந்த எதுவுமே மாற போறது இல்ல. எதுவும் மாறப்போறது இல்ல. 1. 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து என்னமோ நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கணவன் வீட்ல வந்து பிரச்சனை அப்படின்னு சொன்னா, தற்கொலை பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கோயம்புத்தூர்லயும் வந்து அந்த மாரி ஒரு பொண்ணு வந்து ஆயிடுச்சு. பிளஸ் இது 2வது கேஸு. ஸோ இந்த மாரி வந்து நெறைய இந்த மாரி தற்கொலை பண்ணிக்கிறதுனால, ஏன் அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சட்டப்படி வந்து நடவடிக்கைகள் எடுக்கிறதுல வந்து என்ன இவங்களுக்கெல்லாம் ஒரு தயக்கம்? சட்டப்படி நடவடிக்கைகள் எடுத்தா, அந்த மாரி கெட்ட பையனா இருந்தான்னா, அவங்கள வந்து விலகி நீங்க வந்து வந்துட்டு உங்க வாழ்க்கைய நீங்க வந்து பார்த்துருக்கலாம்ல. விவாகரத்து வாங்கியிருக்கலாம்ல. ம். இல்ல கொஞ்சம் கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணியிருந்தா இந்த இந்த மாரிலாம் இருக்கான். இவன் கூட வந்து எனக்கு வந்து வாழ விருப்பம் இல்ல. ஏமாத்திட்டாங்க. இந்த மாரி பழக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தா, ஆட்டோமேட்டிக்கா வந்து விலகி போயிருக்கலாம். இல்ல 2 பேருமே வந்து மனமொத்து பேசி கூட வந்து பிரிஞ்சிருக்கலாமே. 2 பேருமே வந்து நீ சரிப்பட்டு வரலப்பா. உன்னுடைய வாழ்க்கை நீ பார்த்துக்கோ. என்னுடைய வாழ்க்கை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பாட்டுக்கு இவங்க வந்து வாழ்க்கைய வந்து வாழ்ந்திருக்கலாம். இப்போ அவ்வளோ கஷ்டப்பட்டு உங்கள வந்து தாய், தந்தையர் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க பாவம். நீங்களும் நல்ல கோல்டு மெடலிஸ்ட் வந்து வாங்கியிருக்கு அந்த பொண்ணு. அப்படி இருக்கும்போது சின்ன பிரச்சனைகள வந்து இது வந்து ஏன் சமாளிக்க முடியல? அந்த அளவுக்கு வந்து மனநிலை மாறி இருக்கா? அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏன் சார் எல்லாத்துக்கும் சூசைட் தான் கடைசியான முடிவுன்னு நினைக்கிறாங்க? ஏன்னா ஒரு அப்பா, அம்மா வீட்ல சண்டையா சூசைட் பண்ணிப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் பேசலையா சூசைட். லவர் சரியில்லையா சூசைட். எல்லாத்துக்கும் தற்கொலை தான் ஒரே தீர்வு அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்ப பெரும்பாலானோர் எண்ணத்துல இந்த மாரி ஒரு விதை விதைக்கப்பட்டிருக்கு. இதற்கு என்ன இல்ல, காரணம்? இல்ல, இல்ல, இல்ல. தற்கொலை வந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு ஆகவே ஆகாது. தற்கொலை பண்ணக்கூடாது. தற்கொலை இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கவுன்சிலிங் வந்து அவங்க எடுத்திருக்கலாம். கவுன்சிலிங் எடுத்திருந்தா கூட தற்கொலை வந்து அவங்க தற்கொலையிலேருந்து வெளிவிட்டு வெளில வரலாம். ஏன்னா நெறைய பேர் வந்து தற்கொலை அப்படின்னு பண்றதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா, மனநிலை இருக்கிறது பெற்றோர்கள் கண்டுபிடிச்சிட்டா கூட அவங்கள சைக்காட்ரிக் டாக்டர் கிட்ட எல்லாமே கூட்டிட்டு போறாங்க. ம். கூட்டிட்டு போயிட்டு வந்து அங்க இருக்க ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்கன்னா, அதுலேருந்து வந்து வெளில வர்றாங்க. நெறைய பேர் வந்து வெளில வர்றாங்க. ஆனா தற்கொலை என்னைக்குமே தீர்வு ஆகாது. தற்கொலை என்பது வந்து அது ஒரு என்ன சொல்றது? அது ஒரு கோழைத்தனம்னு கூட சொல்லலாம். என்ன நம்ம வந்து அதில வந்து சாதிக்க போறது? அதாவது நம்மள வந்து ஒருத்தன் ஏமாத்திருக்கான். நம்மள வந்து நம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, அவன் இந்த மாரிலாம் வந்து தப்பான விஷயத்துல வந்து போறான் அப்படின்னு சொன்னா, அவன் தப்பு பண்றான்ல. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? ம். நீங்க ஒண்ணும் தப்பு பண்ணலல்ல. தப்பு பண்ணாதப்போ நம்ம ஏன் தற்கொலை பண்ணிக்கணும்? தப்பு பண்ணவன் முன்னாடி நம்ம வந்து வாழ்ந்துல காட்டணும். நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டுல வாழ்ந்து காட்டணும். அதுக்குண்ட எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு. எத்தனையோ இப்போ நெறைய பேர் வந்து ஃபோன்ல எல்லாமே பார்த்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷனல் வீடியோஸ் வந்து எத்தனையோ இருக்கு. இல்ல அப்பா, அம்மா கிட்ட வந்து பேசலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசலாம். தன்னுடைய மனத்தினுடைய பாரங்கள வந்து குறைச்சு எடுத்து வைக்கலாம்ல்ல. சார் ஆரம்ப காலகட்டத்துல நம்ம கல்யாணம் பண்ணிக்க போற பையன் ரொம்ப நல்ல பையன் நினைச்சு தான் எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனா போக போக இந்த மாதிரி யோகேஸ்வரன் மாதிரி பல ஆண்கள் இருக்காங்க. தெரியாம இருக்காங்க. அவங்க நல்லவங்க நினைச்சு போயி, இந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு அடிமையான ஆம்பளைங்களும் நெறைய பேர் இருக்காங்க. இவங்கள எப்படி நம்ப பார்த்த உடனே இவங்க இப்படித்தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் இருக்கா? இல்ல இந்த மாரி ஆண்கள எப்படி தவிர்க்கலாம்? என்ன பண்ணலாம் அதுக்கு? இந்த மாரி யாரு எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது இந்த காலத்துல வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா ம். கையில வந்து ஃபோன் வச்சிருக்காங்க. புரியுதுங்களா? நெறைய சாட்டிங் வந்து நெறைய இருக்கு. இல்ல வந்து நெறைய வந்து இந்த மாரி வந்து போதை பழக்கங்களுக்கு இருக்கு. வீட்லயே வந்து அப்பா, அம்மாவுக்கே தெரியாம வந்து குழந்தைங்க வந்து இன்னைக்கு வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சில குழந்தைகள் எல்லாம் ம். வந்து என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இதுல வந்து 2 பேருமே வந்து சிலர்லாம் வந்து அப்படி இருக்காங்க. அதாவது பெண்களும் சிலர் அப்படி இருக்காங்க. ஆண்களும் சிலர் இப்படி இருக்காங்க. அதாவது அப்பா, அம்மா கூட கண்டுபிடிக்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தப்புகள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ம். ஸோ இவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அப்பா, அம்மா கண்டிச்சா என்ன பண்றாங்க அப்படின்னா, அப்பா, அம்மா மேல கோவத்த வந்து திருப்பி அவங்களையே வந்து சாகடிக்கக்கூடிய நிலைமைக்கு கூட வந்து இன்னைக்கு சிலர் வந்துடுறாங்க. வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு
அப்பா அம்மா இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா சொல்லி திருத்தலாம். இல்ல சொல்லி திருத்தல அப்படின்னு சொன்னா இப்போ நல்ல பையன்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து நம்பி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஏமாந்துட்டு போயிட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு தற்கொலை பண்றது வந்து நிரந்தரமான முடிவு கிடையாது. இப்போ அவன் தப்பு பண்றான்னு சொல்லியிருந்தா நீங்க வந்து அவன் மேல வந்து தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாம். இல்ல நீதிமன்றத்துல வந்து வழக்கு தொடர்ந்திருக்கலாம். வழக்கு தொடர்ந்து நீங்க வந்து சட்டத்தின் முன்னாடி அவனை கொண்டு வந்து நிறுத்திருக்கலாம்ல. நிறுத்தி வந்து அவன் தப்பானவன், அதனால வந்து நான் அவனோட வாழ விருப்பம் இல்லை, நான் வந்து தனியா வந்து நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தனியா போய் வாழ்ந்துருக்கலாம்ல. அப்படி என்ன ஒரு ஒரு சிக்கல்கள் வருது? இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தற்கொலை தான் அப்படின்றது வந்து அது வேரோட வந்து அறுத்து எறியணும். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா வட்டம் வந்து ரொம்ப சுருங்கி போயிடுச்சு. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு போன் வச்சுக்கிட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னா 24 மணி நேரம் வந்து போயிடுது. பசங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் டிவி பாக்குறது இதோட தான். பெரியவங்களா இருந்தா என்ன செய்யறாங்க, டிவியை வந்து பாக்குறாங்க. பசங்களா இருந்தா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மொபைல் போனை எடுத்து உட்காந்துடுறாங்க. இல்ல குடும்பத்துல வந்து ஒரு தாயே வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா சமையல்ல போயிட்டு சமையல் வேலை பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது, இல்ல சீரியல் பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக குழந்தைகள் கையில வந்து போனை கொடுத்துடுறது. அப்ப அவங்களுக்கு என்ன தெரியுது? ஒன்னும் தெரியாது. அந்த போனை பார்க்க வேண்டியது அதுக்கு என்ன உயிர் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. அதுல எல்லா வீடியோஸும் வருது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா தற்கொலை பண்றது எப்படின்னு கூட வந்து பாப்பாங்க போல தெரியுது. பாப்பாங்க போல தெரியுது. வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது வந்து சின்ன குழந்தைகள் கூட வந்து இந்த மாதிரி பார்த்துச்சுன்னா மனநிலை மாறிட்டே போயிட்டு இருக்கு. அதாவது தாய் தந்தை முதல்ல வந்து குழந்தைகிட்ட உட்காந்து பேசணும். இல்லை ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சரௌண்டிங்கு கூட அந்த ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இப்போ வந்து பாருங்க கஞ்சா, அப்புறம் வந்து தேவையில்லாத இது பண்றது, இல்ல வந்து குடிக்கு வந்து அடிமையாயிட்டு இருக்கிறது. இப்போ வந்து ஜென்ரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்டி, ஒரு பர்த்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் பர்த்டே அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா அடுத்து எனக்கு எப்போ பார்ட்டி வைக்க போறேன்? எனக்கு அவனுக்கு வந்து இப்போ ஒரு பையனுக்கு வந்து பர்த்டே வருது அப்படின்னா பார்ட்டி எப்போ வைக்க போறான்? அவங்களுடைய கேள்வி அதான் இருக்கும். பார்ட்டின்னா அவங்களுடைய லாஜிக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லாஜிக் தான். ஒரு கல்யாணம் நடக்குது, கல்யாண வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மாப்பிள்ளை பையன்கிட்டே வந்து ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அந்த பையனுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும்போது அதில் ஏதாவது ஒரு பையனுக்கு கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு வரான். கல்யாணத்துக்கு வந்துட்டு மாப்பிள்ளைகிட்டே போய் கேட்குறான், என்ன பார்ட்டி இன்னைக்கு? அதுக்கு தனியாக காசு வேற கொடுக்குறானுங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ கொடுத்துட்றான், நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ஃப்ரெண்ட்ஸு கூட பாருங்கள் எல்லாமே தப்பான ஒரு ரூட்டு. இன்னைக்கு நல்லது கெட்டது எதுன்னு சொல்லி பிரிச்சு பார்க்கறதுக்கு வந்து முடியல. அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும்போது தான் கெட்ட வழியில போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து சுருக்கிக்கிறாங்க. முதல்ல வட்டத்தை வந்து சுருக்கிட்டு வந்துடுறாங்க. கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுறது கிடையாது. இவங்கள தனிமரமா ஆயிடுறாங்க. எப்போ தனிமையை வந்து இவங்க தேடுறாங்களோ தவறான முடிவுகள் வந்து நிறைய எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. தவறான முடிவுகள் எடுக்கும்போது உலகமே நமக்கு இருட்டாயிடுச்சு. அடுத்து எந்த வித வழியும் நமக்கு வந்து தெரியல. அப்போ கடைசியில வந்து என்ன, செத்து போயிடலாம் அந்த முடிவுக்கு வர்றாங்க. இதெல்லாம் வந்து தப்பு. ஆனா அந்த காலத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, உறவினர்களுக்கு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும். இன்னைக்குதான் யாருக்கிட்டையுமே பேசுறது இல்லையே. அப்படி பேசுறவங்க கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா உண்மையான அக்கறையோட பேசுறாங்களான்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்க முடியலையே. ஸோ இதில் சமுதாயம் வந்து மாறணும். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து மாறணும். நல்லா இருக்கிறவங்க கூட வந்து இன்னைக்கு வந்து தற்கொலை தான் முடிவுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணே பாருங்களேன், எம்பிபிஎஸ் ஒரு கோல்டு மெடலிஸ்ட், ஒரு எம்எஸ் வந்து படிச்சிருக்காங்க. பாருங்க அந்த பொண்ணு நினைச்சிருந்தா எப்படி வேணாலும் வாழ்ந்துருக்கலாம்ல. ஆனா நீ யாரையும் கல்யாணமே பண்ண வேண்டாமா, நீ தனியாவே வந்து வாழ்ந்துருக்கலாம். ராஜபோஜ வாழ்க்கை வந்து நீ வாழ்ந்துட்டு போயிருக்கலாம்ல. நிறைய பேருக்கு நீ சர்வீஸ் பண்ணிருக்கலாமே. உங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நன்மை அடைஞ்சிருப்பாங்கல்ல. அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இல்ல. நம்ம இந்த மனுஷ பிறவி எடுத்ததுக்கு உண்டான உண்மையான பலன் நீ வந்து அனுபவிச்சுட்டு போயிருக்கலாம். இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கஷ்டம் தானே. இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எல்லாமே மீண்டு வெளியில வரணும். தற்கொலை தீர்வே ஆகாது. நிச்சயமா சார். இந்த எம்பிபிஎஸ் ஜோதி வழக்கு குறித்து ஒரு சரியான புரிதல் கொடுத்துருந்தீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். நன்றி. வணக்கம்மா. அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.